2025-26க்கான டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சிலபஸ் வைஸாக படிக்கணும், ஓகேவா? அதாவது 6th to 12th அப்படி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சிலபஸ் வைஸாக படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆக முடியும், ஓகேவா? அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் தமிழில் உள்ள 2ஆம் பருவத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுலேருந்து கட்டாயம் 1 மார்க் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா? நூலகம் எத்தனை வகைப்படும்? பல வகைப்படும், சில வகைப்படும், 2 வகைப்படும், 3 வகைப்படும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் நம்ம எந்த ஆப்ஷன், எது ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். நூலகம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலகத்தில் வந்து பல வகை இருக்குது. அதனால் என்னதான் ஆன்சராக வரும்? நூலகம் பல வகைப்படும் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஓகேவா? அதாவது ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. நூலகம் பல வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து சில 2, 3 அப்படிலாம் கிடையாது. பல வகைப்படும், நூலகம் பல வகைப்படும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது நூலகம் எது? அதாவது ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம், பெரியார் நூற்றாண்டு நூலகம், அம்பேத்கர் நூற்றாண்டு நூலகம், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர் நம்ம பார்க்கணும். அப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த நூலகத்தில் வந்து முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது இந்த கொஸ்டின் தான் வரும். அப்போ இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இந்த 2வது கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு உள்ளது? சென்னை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. 4 ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஏரியாவில் எந்த பிளேஸில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேவா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆப்ஷன் ஏ சென்னை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது, ஓகேவா? அதாவது நம்மளோட தமிழ்நாட்டோட தலைநகர பட்டணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை. இந்த சென்னையில் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா. 4 நாடு கொடுத்துருக்காங்க. ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கும்போது 4 நாடு கொடுத்துருக்காங்க.